வெல்கம் டு மை சேனல். உங்களுடைய மரியாதையை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். யாரையும் 2 or 3 டைம்ஸ்க்கு மேலே சாப்பிட கூப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி போய் அவங்கள சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றோம்னா அந்த இடத்துல நம்மளை ரொம்ப தாழ்த்தி நினச்சிருவாங்க, நம்மளை மட்டமாக நினச்சிருவாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் கூப்பிடுங்க. 1 தடவை 2 தடவை இல்லை 3 தடவை கூட கூப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்கள. அதுக்கு மேலே அவங்க வரலைன்னா நீங்கள் அதுக்கு மேலே இறங்கி போகாதீங்க, சரிங்களா? அந்த இடத்துல உங்களோட மரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. வரல அப்படின்னா அவள் இருந்துட்டு போட்டும், சரிங்களா? கூப்பிடுங்க, உங்களோட மரியாதைக்கு நீங்கள் கூப்பிடுங்க. அவங்க வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அதனால நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அப்படியே விட்டுறது நல்லது, ஓகேங்களா? தேவைக்கு அதிகமாக யாரிடமே பேசாமல் இருக்க தான் உங்களுக்கு நல்லது, சரிங்களா? அதாவது தேவைன்னா மட்டும் பேசுங்க, சரிங்களா? தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் க்ளோஸாக பேசுறது, நெருக்கமாக பழகிறது, அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனா தேவையில்லாமல் பிரச்சனைகள் தான் வரும், சரிங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதையே இருக்காது. நீங்கள் உங்கள்கிட்ட டீப்பாக பேசுகிற மாதிரி பேசிட்டு உங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட போய் புறணி பேசுவாங்க, சரிங்களா? அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே லிமிட்டோடு வச்சுக்கணும், சரிங்களா? யார்கிட்டயா இருந்தாலுமே லிமிட்டோடு வச்சுக்கோங்க. தேவைக்கு மட்டும் பேசுகிறது நல்ல பழக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க, சரிங்களா? யாரும் கேட்காம ஆலோசனை சொல்லக்கூடாது, சரிங்களா? இப்போ உங்கள்கிட்ட யாராவது ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த பதில் சொல்லுங்கள், ஆலோசனை கொடுங்க. ஆனால் உங்கள்கிட்ட யாருமே ஆலோசனை கேட்கல அப்படிங்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை பண்ணிங்கன்னா உங்களோட பேச்சை அவங்க கேட்கவே மாட்டாங்க, உங்கள் பேச்சுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் போய் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? யாராவது உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பதிலை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? நல்லதை மட்டும் சொல்லுங்கள், அதை அவங்க ஏற்றுக்குவாங்க, சரிங்களா? கேட்காம யாருக்கும் ஆலோசனை பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து என்னென்னா அளவுக்கு மீறி பேசாதீங்க, குறைவாக பேசுங்க. அதாவது கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், தேவைக்கு அதிகமாக பேசாதீங்க, சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த பதிலை சொல்கிறது தான் நம்மளுக்கு மரியாதை, சரிங்களா? அவங்க 1 கேட்குறாங்க, நீங்கள் 10 சொன்னீங்கன்னா அவங்களுக்கே இரிட்டேட் ஆகிடும். என்னடா இவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு கேட்காமலே இருந்துக்கலாம், வளவளன்னு பேசி நம்மளை டென்ஷன் படுத்துகிறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க. அதனால் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சொல்கிற விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு மரியாதை, சரிங்களா? அப்போ தான் அதை கேட்குறவங்களுக்கும் அடுத்து உங்கள் மேலே உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா டக்குன்னு அவங்கக்கிட்ட போனால் உடனே பதில் கிடைக்கும், டக்குன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க, புரிகிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே மரியாதை இருக்கும், ஓகேங்களா? அடுத்து உங்களின் எதிர்கால திட்டங்களை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? அதாவது நம்மளுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும், நம்மளோட வாழ்க்கையில் நிறையா பிளான் பண்ணி வச்சுருப்போம், இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட எதிர்கால திட்டங்களை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? நம்மளோட வேலைகள் நிறுத்துறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு கெடுக்கணும்னே நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளோட எதிர்கால திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருங்க. அதை நம்ம செஞ்சு அந்த வேலையை நம்மளோட திட்டங்களை நிறைவேற்றுற வரைக்குமே யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும், சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, ஓகேங்களா? அடுத்து பணம் சம்பாதிக்க வெவ்வேறு வழிகளை தேடணும், சரிங்களா? இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் வருது, தெரியாத வேலை, அதில் ஒரு லாபமே இல்லை, வருமானமே இல்லை அப்படிங்கும்போது அதிலேயே நீங்கள் நிற்காமல் ஓடலை சம்பளம் வரல, காசு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே நிற்காமல் அடுத்த வேலையை பாருங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தொழில் தெரியும், எந்த வேலையை பார்த்தா ஈஸியாக நிறைய சம்பாதிக்கலாம், எது போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த வேலைகளை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம நிறையா வேலைகள் பார்க்கலாம், ஆனால் நம்மளுக்கு செட் ஆகிற வேலையாக பார்க்கணும். கம்ஃபர்டபுளாக எந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகுதோ அந்த வேலையை பார்த்து அதில் நம்ம ஏர்ன் பண்ண பழகிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதை எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு எப்பயுமே நினைக்கக்கூடாது, சரிங்களா? உங்களை பிடிச்சவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்கள் கூட நல்லா பேசுவாங்க, அவங்க உங்களை பார்த்தாவே சந்தோஷப்படுவாங்க, உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் அவங்க சந்தோஷமாக நினைப்பாங்க. ஆனால் உங்களை பிடிக்காதவங்களுக்கு உங்களை பார்க்கும்போதே வெறுப்பாயிரும், உங்கள் கூட பேசணும்னா வேண்டாம் வெறுப்பாக பேசுவாங்க.
அவங்களையும் சேர்த்து நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு. சரிங்களா? அதனால் வந்து உங்களை பிடிச்சவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, பிடிக்காதவங்களுக்கு உங்களை பார்த்தாவே வெறுப்பாகும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டாதீங்க. அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் விட்டுட்டு போகிறது தான் நல்லது. சரிங்களா? சரின்னு தோன்றதை மட்டும் செய்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பண்ணுறது, இந்த விஷயம் நம்மளுக்கு பண்ணுறது சரின்னு தோணுதுன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை பண்ணலாம். இது வந்து தப்பாக தோணுது, இதை பண்ணலாமா வேணாமான்னு டவுட்டில் பண்ணாதீங்க. பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணாமல் இருக்காது நல்லது. சரிங்களா? சரின்னு தோன்ற விஷயங்களை பண்ணோம்னா அதில் வந்து நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். சரிங்களா? அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகேங்களா? உங்களோட வாழ்க்கையில் வந்து மதிப்பு கூட்டியவர்களை மறக்காமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடிமட்டத்தில் கஷ்டப்படும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கை மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு போனாலுமே, எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே மறக்காமல் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. சரிங்களா? சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க உதவி பண்ணனால தான் நம்மளுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? அவங்க பண்ணினால தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. சரிங்களா? நன்றி கடமை, எப்பயுமே நன்றி உணர்வோடு இருக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது. சரிங்களா? அப்போ தான் உங்களோட மதிப்பு வந்து அந்த இடத்துல உயர்ந்து நிற்கும். சரிங்களா? மரியாதை கூடும். சரிங்களா? நான் அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணேன், ஆனால் இப்போ வரைக்கும் என்ன அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல உங்களோட மதிப்பு உயரும். சரிங்களா? அதனால வந்து யாரையுமே உதவி பண்ணவங்களை என்றைக்குமே மறக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போடுங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.